ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் ரொட்டீன் என்ன ஒர்க் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில். காலையிலே எழுந்து வந்து பார்த்தா மாடு கன்று போட்டிருந்ததுங்க. அவங்க அம்மா போலவே இருந்துச்சு கன்றுக்குட்டி. அவ்வளோ அழகாக க்யூட்டாக அவங்க அம்மா பக்கத்தில் நின்றுட்டுருந்தாங்க. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் கன்று போடாது. நம்ம யாரும் ஆள் இல்லாத பொழுதோ இல்லை நைட்லேயோ இந்த மாதிரி தான் மாடு கன்று போடும். அதே மாதிரியே நைட்டு போட்டிருக்கோம் போல், விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு போட்டுருச்சு போல். ஆனால் மாடு வந்து கத்தவும் இல்லை, கன்றுக்குட்டி கத்தலை. சைலண்ட்டாக போட்டுட்டு கன்றுக்குட்டி எழுந்து நின்று அவங்க அம்மாகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருந்தது. நாங்கள்லாம் காலைல ஒரு 5:30 போல் தான் பார்த்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கன்றுக்குட்டி. எனக்கு ஆட்டுக்குட்டி கன்றுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே காலக்கண்ணாக போட்டுச்சு அப்படின்னா விற்றுருவாங்க. 1 மாதம் இல்லை 2 மாதம் மாடு பாலுக்கு நிற்கிற வரையும் வச்சுருந்துட்டு விற்றுருவாங்க. ஆனால் பொட்டை கன்றுக்குட்டியாக போட்டுச்சுன்னா வளர்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி போட்டிருக்கிறது பையன் தாங்க. பையன் பிறந்திருக்காரு. என்ன ஹைட் இருக்குது பாருங்கள், வயிற்றுலேருந்து பிறக்கும் பொழுதே. அவங்க அம்மா கூடவே தான் இருக்கணுமா. தள்ளி போனால் உடனே அவங்க அம்மா பக்கத்தில் போய் போய் நின்றுக்குது. எனக்கு எல்லா டைமும் கன்று போடும்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னென்னா, கன்றுக்குட்டி இப்போ வெளியில் வந்தோடனே கன்று எவ்வளோ அழகாக முழிச்சு நல்லா பார்க்குது. துரு துருன்னு ஓட பார்க்குது. வயிற்றில் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கும், வயிற்றில் எப்படி அமைதியாக கையும் காலெல்லாம் மடக்கி வச்சிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க. அது பாருங்க, பக்கத்தில் ஒரு மாடு இருக்குது. அவங்களும் இன்னும் கன்று போடல. அந்த மாடும் சனியாக தான் இருக்குது. இந்த கன்றுக்குட்டி வந்து அவங்க அம்மா 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால, அவங்க சித்தி இது, அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த மாடு பக்கத்தில் போய் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு போகுது. ஆனால் அந்த மாடு பயந்து ஓடிடுச்சு. அவங்க அம்மா விட்டு தூரமாக நகரவே கூடாது. அவங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த மாட்டுகிட்ட வந்து பால் குடிக்க போகுது. ஆனால் அந்த மாடு வந்து தான் பிள்ளை இல்லை இல்லையா, அதனால் தள்ளிட்டு போயிடுச்சு. அப்போ நான் தள்ளி கொண்டு வந்து இவங்க அம்மாட்ட விட்டேன். ஆனால் கொஞ்சிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்கங்க, பாலே குடிக்கலை. பால்காரங்க வந்து பால் கறந்ததுக்கப்புறம் தான் குளிக்க வைக்கணும் மாட்டுக்கு. நம்ம வீட்டு சைடெலாம் மாட்டுக்கு பால் கறந்ததுக்கப்புறம், சீம்பால் கறந்ததுக்கப்புறம் குளிக்க வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு இந்த இது பூசுவாங்கங்க, மஞ்சள், வசம்பு இதெல்லாம் அரைச்சி நல்லா பூசி விடுவாங்க. பால் கறந்துட்டு போயிட்டாங்க. சீம்பால் பால் எடுத்தாச்சு. சீம்பால் பால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி வடிகட்டி சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி கொட்டி கிண்டி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோங்க. 2 நேரத்து பாலை சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா சீம்பால் நல்லா வரும். ஒரு நேரத்து பால் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டினா இருக்கும். அதனால் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அடுத்த நேரம் வரையும். சரி, ஈவினிங் பாலையும் அது பீசி அது கூடவே சேர்த்து செஞ்சுக்கலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஈவினிங்கும் அதே போல் 4 லிட்டருக்கு மேலே வந்துச்சுங்க. இந்த மாடு சீம்பால் மட்டும் எப்போவுமே அதிகமாக தான் பேசும். மார்னிங் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோசை செஞ்சுட்டேங்க. மாவு இருந்தது. மாடு கன்று போட்ட வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால எதுவும் செய்யலை. அதனால் தோசை மட்டும்தான் செஞ்சேன். கொத்தமல்லி சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி சட்னி செஞ்சு தோசை செஞ்சுட்டேன். காலையிலே குழந்தைங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டேன். டீ வந்து மோஸ்ட்லி குடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி டீ கேட்டாங்கங்கிறதுனால டீ வச்சுட்டு ரஸ்க் எல்லாம் சாப்பிட்டாங்க. தோசை மட்டும் ஊற்றி ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டு காட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் சரி மதியமாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்துட்டேன். காட்டில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து சோளம் போடுறதுக்காக ட்ரிப் இழுத்துருக்கோம். அந்த ட்ரிப்பில் வந்துட்டு ஆசிட் விட்டு வைப்போம். ஏன்னா அதில் இருக்க உப்பு எல்லாம் கரைஞ்சி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஆசிட் கையில் பட்டால் புண்ணாகும் இல்லையா, அந்த ஆசிட் கிடையாது, இது வேறு ஆசிடு. இந்த ஆசிட் விட்டோம் அப்படின்னா அந்த உப்பு எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வெளில வந்துடும். நல்லா தண்ணி நல்லா சொட்டும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆசிட்டு. அதை வந்து நைட் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருந்தோம் பைப்பில். இப்போ மார்னிங் வந்து தண்ணி எடுத்து விட்ட உடனே எண்டு கேப் அந்த லாஸ்ட்டில் இருக்கும், அதை நம்ம கழட்டி விட்டோம் அப்படின்னா சைடில் வந்து எல்லாம் ஊற்றிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி ஒழுகும். பெட்ஷீட்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க. இது வந்து காட்டுக்கு போகிற பைப்பு, காட்டுக்கு தண்ணி எடுத்து ஒரு வாய்க்கால். இங்கே வந்து துவைச்சேன் பெட்ஷீட்லாம். ஆனால் வந்து அதுக்குள்ளே கரண்ட்டு ஆஃப் ஆயிடுச்சுங்க. தண்ணியும் வடிஞ்சிருச்சு, கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. சரி துவைச்சது மட்டும் காய போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் காய போட்டுட்டு இருந்தேன். சரி ஈவினிங்காக அதை துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு துவைச்சது மட்டும் நான் எடுத்துகிட்டு போய் மெத்தையிலலாம் விரித்து போட்டேங்க. வேலையிலே கொஞ்சம் கஷ்டமான வேலை பெட்ஷீட் துவைக்கிறது தாங்க. இங்கே தான் துவைச்சேன். இங்கேருந்து பார்த்தா மெத்தையில் காயுது பாருங்கள், அதான் நம்ம வீடு. ஃபுல்லாக மெத்தையில் விரித்து போட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலை கொஞ்சம் இருந்தது. வீடு நம்ம ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கிறதுனால எல்லாம் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க சென்ட்ரிங்காரங்க. அவங்களுக்கும் டீ போட்டு கொடுக்கணும்.
2 வேளை டீ போடணும், 1 வேளை வந்து சாப்பாடு செஞ்சு போடணும். இங்கே பாருங்கள் சென்ட்ரிங் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ வீடு எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு இப்போ திரும்ப அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டு பக்கத்திலே தான் காடு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த முத்து சோளம் போடுறதுக்காக அந்த காடு அதுதான், அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு டீ கேட்டாங்க, அவங்க சொல்லாமலே வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி பால் எடுத்து வைக்கல, அதனால் வர டீ இந்த மட்டும் தான் போட்டு கொடுத்தேன். பார்க்கறதுக்கு வந்து கஷ்டம் தெரியாதுங்க, ஆனால் அந்த இரும்பு கம்பியில் வெயில்லையும் அதுக்கும் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அடுத்து உடனே அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தோடனே ஆட்டுக்குட்டியெல்லாம் பட்னியாக கிடந்தது. சரி நான் ஆட்டுக்கட்டுத்தரையை கூட்டிகிட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை இருக்க போயிட்டேங்க. வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் ஆட்டுக்குட்டி பசிங்கிறது இல்லாமல் இருக்காது இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தீனி போட்டலான்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இங்கே பாருங்கள் நியூ பார்ன் நிற்கிறாங்க, புது வரவு நின்றுட்டுருக்காங்க, இழுத்து பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க பயத்தில். ஏன்னா அங்கேயும் ஓடுறாங்கன்னு சொல்லி கட்டி போட்டோம். நம்மளோட ரோசி டாமி 2 பேரும் அந்தான் நிற்கிறாங்க. அவங்க கூடயே போய் நின்றுக்கிறாங்க. அவங்க கூட இருக்க ஜாலியாக இருக்குது போல இதுக்கு. ஆட்டுக்குட்டியெல்லாம் வேறு யாரும் சாப்பிட்டுட்ருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மில்லர் வண்டி வந்திருக்கு, ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னா கம்பி கட்டினாங்க இல்லைங்களா, அந்த கம்பி வந்துட்டு அந்த கம்பியில் காங்கிரீட் ஊற்றுறதுக்காக, அதை கலக்கி அதில் ஊற்றுறதுக்காக வந்திருந்தது. இந்த மாதிரி வந்து கலக்கி ஊற்றிட்டு அதுக்கு மேலே தான் செவுரு வைக்கிறது. இதுக்கு பேர் வந்து பெல்ட் போடுறது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம ஈவினிங் வேலையாக மில்லர்லாம் போன பிறகு நம்ம சோளம் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா காலையிலே செக் பண்ணிட்டோம் தண்ணி நல்லா சொட்டுதான்னு சொல்லி. இதுதான் சோளம் உருட்டுற மிஷினு. ஆள் வெட்டிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த மிஷின் வாங்கியாச்சு. வாங்கி 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. இதில் முன்னாடி ஹேண்டில் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி தள்ளிகிட்டே போனோன்னா சோளம் வந்து ஒரு இடத்துக்கு விழுகும். இது வந்து நாம் ஒரு மணி நேரத்தில் ஒரு சின்ன வயலே உருட்டிடலாம் நம்ம காடை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி தாங்க உருட்டணும். நான் கொஞ்சம் நேரம் உருட்டினேன், எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் நேரம் உருட்டி சோளம் போட்டாச்சு. இதில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல 2 சோளம் விழுகும், மற்றபடி எல்லாமே நான் கரெக்டாக தான் விழுகும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.